மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள பட்டக்காரன் புதூரைச் சேர்ந்தவர் விவசாயி சுப்பிரமணியன். இவர் தன்னுடைய தோட்டத்தில் சொட்டு நீர் அமைத்தல், இயற்கை உரம் பயன்படுத்துதல், அதிக விளைச்சல் தரும் பயிறு ரக விதைகள் குறித்து பல ஆய்வுகள் செய்து வேளாண் பல்கலைக்கு தெரிவித்துள்ளார். சொட்டு நீர் பாசனம் குறித்த பயிற்சிக்கு இஸ்ரேல் சென்று வந்துள்ளார். வேளாண் பல்கலை சார்பில் நடந்த விவசாய கருத்தரங்குகளில் பங்கேற்றுள்ளார். இவருக்கு சாதனையாளர் விருது வழங்கப்பட்டுள்ளது. வேளாண் பல்கலைக்கழகம் ICPL 87 என்ற புதிய ரகத்தை வெளியிட்டது. இந்த ரக துவரையில் ஏக்கருக்கு 450 கிலோ உற்பத்தியை எடுக்க முடியும் என வேளாண் விஞ்ஞானிகள் பரிந்துரைத்தனர். ஆனால் சுப்பிரமணியம் 850 கிலோ உற்பத்தி செய்து வேளாண் விஞ்ஞானிகளை வியக்க வைத்தார். அது மட்டுமில்லாமல் பெங்களூருவில் இந்திய அமெரிக்க விதை மையத்தில் 4-5 தர்பூசணி விதை ரகங்களை கொடுத்தனர். அதில் மிலன் ரக தர்பூசணி விதை மூலம் ஒரு பழத்தை வெடிக்கச் செய்து ஒரு செடியில் 5 முதல் 10 பழங்கள் வரை உற்பத்தி செய்து காட்டினார். விவசாயிகள் அங்கக வேளாண் செய்ய வேண்டும். வாழை, தென்னை போன்ற விவசாயிகள் இயற்கை முறையில் வேளாண் செய்ய வேண்டும். வீரியமிக்க புதிய ரகங்களை விவசாயிகள் உற்பத்தி செய்ய வேண்டும் போன்ற கருத்துக்களை இவர் வலியுறுத்தி வருகிறார். வாழை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா சிறுதானியங்களெல்லாம் விளைச்சி ஒரு மூடாக்கு போடுற மாதிரி போட்டு களைக்குள்ளேயே அடிக்காத அளவுக்கு நாங்கள் கொண்டு வர்றோம். அப்போ மூடாக்கு போட்டு இரவு பாசனத்தில் பார்த்தீங்கன்னா நிலமே காயாத அளவுக்கு இன்றைக்கி சொட்டு நீர் போட்டிருக்காங்க. அப்போ இந்த வகையில் இருக்குது. நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. மற்ற பயிர் பார்க்க இந்த வாழைப்பழம் கிட்டத்தட்ட ஒரு மாதம் 40 நாள் வரைக்கும் வச்சுருந்தாலே ஒரே மாதிரி இருக்குது. அப்படியே சுருண்டு வற்றி தான் போகும் வெளியே. அது கசந்து இதாகி போய் வெளியே எந்த ஒரு வாடையுமே வராது. வாழை இயற்கைனா இயற்கை மாதிரி தான் இருக்குது. அந்த ஒரு நன்மை இருக்குது. குழந்தைகளுக்கு நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய இது இருக்குது. மற்ற பழத்தைகளெல்லாம் பார்த்திங்கன்னா கெமிக்கலெல்லாம் போட்டு ஒரு நாள் 2 நாள் பார்த்து நனைஞ்சு அது ஒரு வாடகை அடிக்கக்கூடிய தன்மை இருக்குது. இயற்கைங்கிறது எப்பவுமே மாறுபடாத ஒன்று. இந்த வாழைக்கு இருக்குது. மகசூலும் அப்படித்தான். மகசூல் பார்த்திங்கன்னா நேந்திரம் இயற்கையில் சாரி பெஞ்சு எப்பவுமே 10 ரூபா அதிகமாக போகும். இது 10 ரூபா கம்மியாக போகும் கெமிக்கல் போட்டது. அந்த வகையில் இருக்கக்கூடிய விவசாயிகளும் வரணும்னு தான் நான் ஒவ்வொரு பக்கமும் போய் சொல்லி பயிற்சி கொடுத்து அங்கே வேலையும் மாறுங்க, நாம் எல்லாருமே ஒன்றுபட்டு செயல்பட்டால் அந்த வாழ்க்கை நல்லா வினோதமாக இருக்கும் என்று தான் நான் கேட்டுக்கொண்டேன். அப்போ வாழையில் இந்த சொட்டு நீர் போட்டாங்கன்னா அந்த லேட்டரில் மேலேயே சொட்டிட்டு இருக்கும். அப்போ தண்ணி சொட்டிகிட்டு இருக்கும்போது நல்ல வெயில் காலத்துக்கு ஆவியாக போய் எத்தனை தான் சொட்டுனாலும் ஆவியாக போயிடும். நான் அந்த சொட்டையே சின்ன ஒரு ஓஸ் கீழே ஒரு அரை அடிக்கு கீழே குத்தி விட்டு அந்த லேட்டர் தூக்கிக்குள்ளே போட்டு பூமிக்கே சீர அந்த சொட்டு நீர் உள்ளேயே இறங்கிட்டு மேலே பார்த்திங்கன்னா அந்த ஈரத்தன்மை தான் தெரியும் இல்லையா, காஞ்ச தன்மை தெரியாது. உள்ளேயே அது இருக்குது. இது ஒரு பொரிய தொழில்நுட்பம். இது கையால் இருக்குது. நிறைய பேர்த்துக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். 30 அடிக்கு ஒரு தென்னை வைக்கிறோம். அவன் 30 அடி தென்னைக்கு ஒரே சீராக போகும்போது அப்போது ஒரு காப்பு பருவத்துக்கு ஆகிறபோது 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் வருது. அவன் 5 ஆண்டுகள் தொடர்ச்சியாக அது 2 ஆண்டுகள் காய் பறிக்கிறதுக்கு போகும்போது இடையில் ஒரு 15 அடி கேப் இருக்கும் இல்லைக்கா இடைவெளி. அப்போ நாம் ஒரு தென்னம்பிள்ளையை வைக்கணும். அப்போது இது பலன் கொடுக்கறதுக்கு 4-5 ஆண்டு ஆகும். ஆனால் இந்த பெரிய மரம் பார்த்திங்கன்னா 5-12 வருஷம் ஆயிடுச்சு. இது 5 வருஷத்துலேருந்து காப்பு ஒரே சீராக வந்துட்டு இதுலேயும் கிடைக்க ஒரு வருவாய் கிடைக்கும். அந்த பெரிய மரத்துலேயும் கிடைச்சிருக்கு. தொடர்ந்து காய்ச்சிட்டே ஒரு லாபம் கிடைக்கும். வாழையில் ஒரு 3 விதமான நோய்கள் இருக்குது. வாடல் நோய், தண்டு துளைப்பான் நோய், இதெல்லாம் இருக்குது. ஏன் அந்த வாழையெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் பார்த்தோன்னா நிறைய பேர் களைக்கொல்லியை அடித்து அந்த வாழையை சின்ன பின்னமாக்கி வாழை இயற்கையாக இருக்கும்போது அதில் இருக்கிற மண்புழுவுகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த எச்சம் போட்டு கேட்டு வாழைக்கே நோய் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி ஒரு மனுஷன் இயற்கை உணவு சாப்பிட்டான்னா என்றுமே எனக்கு 80 வயசாக போகுது, 78 80 போகுது. நான் எனக்கு ஒரு ஊசியும் கூட கொடுத்தது. அந்த இயற்கை உணவை நமக்கு பாரம்பரியத்திலிருந்து இன்றைக்கி திடகம் இருக்குது. அதே மாதிரி தான் மண்ணுக்கு அந்த மண்ணு திடகம் எந்த ஒரு நோயும் அட்டாக் ஆகும். ஏதாவது ஒரு நோய் தென்பட்டால் கூட ஒரு நீமாகில் பஞ்சகாவியம் இந்த மாதிரி ஒரு பயிர் பாதுகாப்பு பண்ணினா நிச்சயமாக ஜெயிக்கலாம் இருக்கிறதெல்லாம். எந்த ஒரு நோயுமே வர்றது. இன்றைக்கி யூனிவர்சிட்டிகளெல்லாம் கொண்டு எனக்கு ஒரு பயிற்சியாளராக போட்டு ஒவ்வொரு கல்லூரியிலையும் போய் இயற்கையை கடைப்பிடிங்கன்னு வருங்காலத்தில் மாணவர்களுக்கு இது புகுத்தணும்னு நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். வரக்கூடிய சங்கதிகள் ஆர்கானிக்கு மாறுபடணும். இன்றைக்கி நம்ம பையன் பிள்ளை பேரை இவங்கெல்லாம் கொண்டு வந்தால் தான் பிற்காலத்தில் ஒரு செழிப்பாக இருக்கிறதுக்கு நமக்கு ஒரு நன்மை கிடைக்கும்.
என்னை பார்த்து நிறையா வந்து வேளாண் அதிகாரிகளையும் என்னுடைய ஃபீல்டுக்கெல்லாம் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. இப்போ வந்து வாட்டர் டெக்னாலஜி வந்து துவரைக்கு அதுக்கெல்லாம் வந்து யூனிவர்சிட்டியிலன்னு ஒரு விசி வரைக்கும் நம்ம ஃபீல்டுக்கெல்லாம் வந்திருக்காங்க. பார்த்துட்டு இவ்வளவு ஆர்வமாக செய்கிற ஒரு விவசாயி, இந்த விவசாயிக்கு நம்ம ஊக்குவிக்கணும்னு தொழில்நுட்பத்தையெல்லாம் ஊக்குவிச்சாங்க. துவரையில் வந்து வாட்டர் டெக்னாலஜின்ட்டு அலைப்பாசனங்கிறதுக்காக இதே ஃபீல்டு தான் அருணா ராஜகோபால் வந்து ஒரு 30 அடி தூரத்துக்கு ஒரே சீராக தண்ணி போகிற மாதிரி ஒரு பைப் லைன் இது கொடுத்தாரு. ஆனால் நான் 60 அடியாக பார்க்குற போது நீங்கள் பெரிய ஒரு ஆராய்ச்சியாளராக இருக்கிறீங்க, நான் கற்றுக் கொடுக்குற அளவுக்கு நீங்கள் இல்லைங்க, நீங்களே பல பேருக்கு கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு பாராட்டு சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க. அந்த வகையில் வந்து என்னை வேளாண் விஞ்ஞானின்னு தான் கூப்பிடுவாங்க எல்லா பக்கமும். பிஹெச்டி படித்த மாணவிகள் எல்லாம் வந்து ஒரு டேட்டா கலெக்ஷனுக்கு வருவாங்க. எங்ககிட்ட ஒரு ஐடியா கேட்கணும் சார், நிறையா பயிருக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அந்த வகையில் வந்து சக மாணவர்கள் கூட ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஃபீல்டாக வந்து அறிவுரை வழங்குற போது, ஐயா நீங்களே எங்களுக்கு அறிவுரை வழங்கலாம், நாங்கள் உங்களுக்கு அறிவுரை வழங்குறதுக்கு நீங்கள் நான் சொன்னதுனால அவங்களுக்கு கூட எனக்கு ஒரு பாராட்டு. நம்மாழ்வார் வந்து ஆரம்ப காலத்தில் அவர் ஒரு பிஎஸ்சி அக்ரி. அப்போ நம்மாழ்வார் வந்து பயிற்சிக்கு இங்கே வரும்போது கேட்குற போது வேளாண்ல பண்ணுற விவசாயி யாருன்னு கேட்டு தெரிஞ்சுட்டு தான் நம்மக்கிட்ட வந்துக்கிட்டோம். அப்போது நான் பார்த்துட்டு நம்மாழ்வார் அப்படிங்கிறது எனக்கு அப்போ தான் அறிமுகம். அவர் வந்து எங்கிட்ட வந்து ஒரு 10 நாள் பயிற்சி கொடுத்தேன். அவருக்கு இன்னும் அங்கே வேளாண் இப்படி கொடுத்து, சரிங்க சார் உங்களை வந்து ஆல் இந்தியா ரேடியோ கூப்பிட்டு போய் இதை வந்து நீங்கள் புகுத்துங்க அப்படின்னு சொல்லி போட்டு அகில இந்தியா வானொலி கோயம்புத்தூரில் போய் சித்திரலேகா சுகுமார் அவங்க தான் அங்கே எட்டாக இருந்தாங்க ஒருங்கிணைப்பாளர். அந்த வகையில் போய் இவர் ஆர்கானிக்கில் நான் புகுத்துறேன், நான் ஒரு விஞ்ஞானின்னு கூட சொல்லியிருக்கேன். விஞ்ஞானின்னு நீங்கள் கூப்பிட்டு வந்துருக்கீங்க, அவர் தான் விஞ்ஞானி, நீங்கள் வந்து அவர் கடைப்பிடிக்கிறீங்க இங்கே ஒத்துட்டார். அந்த வகையில் ஒரு சிறப்புமிக்க இது பண்ணி இப்போ அங்க வேளாண்மை துறைகளை வந்து நம்மால் வர நேமில் வந்து யூனிவர்சிட்டியில் வைக்கிற அளவுக்கு நாங்கள் முயற்சி செய்து அதுக்கு துணையாக பணிபுரிந்த ப்ரொஃபஸர்களாக இது பண்ணி அங்க வேளாண்மை துறை நம்மால் வரும் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி மையத்தை கோயம்புத்தூரில் நிறுவிட்டு